தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த வேளாண் பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வேளாண் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கா? வேளாண் பட்ஜெட் தேர்தல் காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியாக அதனுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம். அந்த வாக்குறுதிகளுக்கும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற பட்ஜெட்டிற்கும் துளியும் சம்பந்தமில்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. கூட்டுறவு கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பில் எந்த மாற்றமும் இருக்காது, ஏமாற்ற மாட்டேன் என்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்தார். ஆனால் இன்றைய பட்ஜெட்டில் அது குறித்து எந்த விவரங்களும் இடம்பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சில நிதி ஒதுக்கீடுகளை சிறிதளவு உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே இந்த திட்டங்கள் எதுவுமே விவசாய உற்பத்திக்கு அரசு பங்கேற்கிற வகையிலே அமையாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. நவீன வேளாண்மைக்கான பட்ஜெட்டா கூட சிலர் சொல்றாங்களே, குறிப்பா வந்து அந்த விதைகள், வீட்டு தோட்டம் அப்படிங்கிற மாதிரி நவீன வேளாண்மை நோக்கி போறாங்களா? ஏற்கனவே வீட்டு தோட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் தான். விதை சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் தான். ஆனால் அதற்கான தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை. இன்றைக்கு விதையே மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்கிறது. வேளாண்மைக்கு பயன்படுகிற வகையில் உற்பத்தியை பெருக்கும் அளவிலான அடிப்படை நோக்கோடு நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை. உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை நிர்ணயிப்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துவதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத நிலையில் இந்த பட்ஜெட் இந்த ஏமாற்றம் அளிக்கிறது. நம்மளோட பேர்ல விருது கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அந்த அம்மையார் பேர்ல விருது கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? வேளாண் கடன் கொடுத்து ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தீங்களா? ஏற்கனவே இந்த விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. மாவட்ட அளவிலும் குடியரசு தின விழாக்களில், சுதந்திர தின விழாக்களில் அதிக மகசூல் பெறுகிற விவசாயிகளுக்கு இந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சித்திக் ஒட்டுமொத்த விவசாயத்தை அழிப்பதற்கென்றே அவர் நிதித்துறை செயலாளராக வந்திருக்கிறார். அவர்கள் போட்டிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்தான அரசாணைகளும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டுகிற வகையில் அவர்களுடைய கடன் தள்ளுபடி அறிவிப்பு இருக்கிறது.